திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, நேர காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது எல்லாமே சிறப்பாதான் இருக்கு. 90% ரிஷப ராசிக்காரர்கள் நல்லாதான் இருக்காங்க. ஒரு 10% மட்டும்தான் தசாபுத்தி ரீதியாக ஜோதிடம், அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தோஷங்கள் ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் ரிஷபம் அப்படிங்கிறது கடந்த வருடங்கள், கடந்த ஒரு 5 வருடங்கள்ல இருந்து இப்போ கொஞ்சம் துளிர்த்து மேல நல்லாதான் வர்றாங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. உங்களை ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்ல ஆட்சி பலம் பெற்று உங்க ராசிக்குள்ளேயே இருக்காரு. இதுதான் ரிஷப ராசி. இது உங்க ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருக்கிறார். ராசி அதிபதி ராசிக்குள் இருப்பது மிகப்பெரிய யோகம். பணவரவு, பொருளாதாரம், மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள், சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பெயர், புகழ், மதிப்பு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு இப்ப எந்த நிலையில் இருந்தீங்கனாலும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரன் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுத்தே அகலும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதே. அப்ப அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் ஆகி ராசிக்குள்ள நிற்கும் பொழுது யாருக்காவது வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க எத்தனை முறை எழுதி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பாக இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க. அதே போல இந்த மாதத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸா வரும். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை எழுதுவதற்கு உண்டானது, அதற்கு உண்டான உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை எல்லாமே இந்த சுக்கிரன் பூர்த்தி பண்ணி கொடுப்பார். அதே போல கடன் எங்காவது கேட்டிருக்கீங்க, ஹோம் லோன் கேட்டிருக்கீங்க, அது கிடைக்காம இருக்கு, அது ஏதாவது டிலே ஆகுது அப்படின்னாலும் அதையும் செய்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன். இந்த புதன் யார்? உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி, குடும்பஸ்தான அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்ப 3ஆம் வீடு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3க்கு வந்தா பணம் நிறைய வரும் தான் அர்த்தம். ஏதாவது ஒரு வழியில பணம் எண்ணிடுவாங்க, கையில வாங்கிடுவாங்க. அப்ப அவரே 5 குடையோரும் ஆகி உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 18ஆம் தேதி வக்ரமாகிறார். 18ஆம் தேதி வக்ரமாகி ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியே, அதற்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்க ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இந்த 18ஆம் தேதிக்கு மேல பணவரவு, பொருளாதாரம், செல்வ செழிப்பு, இதெல்லாம் குடும்ப சந்தோஷங்கள், இதெல்லாமே இப்ப இருப்பதை விட கொஞ்சம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இல்லைன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பண இழப்புகளோ அல்லது பண ரீதியாக கொஞ்சம் வாக்கு ரீதியாக பேச்சு ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தேகங்களோ இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வக்ரம் அப்படின்னா இரட்டிப்பு தன்மைன்னு சொல்றோம். வக்ரம் அப்படின்னா இருக்கின்ற நிலையிலிருந்து தன் நிலையை உங்களுக்கு மாறுதலாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத வக்ரகதி. அப்போ இந்த வக்ரம் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லாதவங்க, வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது அடுத்தது கொண்டு போகும் அப்படிங்கிற அமைப்பு தான் சார் சொல்லுது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 4க்குடைய 2ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான பணம் கிடைக்கிறது. பணம் இருக்கு ஆனா வீடு வாங்க முடியல, வீடு வாங்கலாங்கிற எண்ணம் வர்றப்போ பணம் வர்றதில்ல அப்படின்னு இந்த கன்ஃபியூஸ் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கெல்லாம் இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது கடைசிக்கு வண்டி வாகனங்களாவது ஒரு சேஞ்சஸ் பண்றது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல மருத்துவர், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே ஆனாலும் உங்களுக்கு புதனோட சேர்ந்து, அப்ப சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகமாக வேலை செய்யும். அப்போ ரிஷபராசிக்கு 3ல புதாத்திய யோகமாக இருந்தா எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய குணத்தை கொடுத்துரும். யாரு என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு உண்டான அமைப்பு, சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க எல்லாம் உங்க கூட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உண்மை. இந்த மாதம் அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் போய் உங்களுக்கு கேதுவோட சேருகிறார் 4ஆம் வீட்டுல. அப்போ பொதுவா நம்ம 4ஆம் அதிபதி 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கும் பொழுது ஒரு வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் ஏமாற்று வேலை நடக்கும்.
புரோக்கரேஜ் மூலமாகவோ யாராவது மூலமாகவோ நீங்க போனீங்கனாலோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் பண இழப்புகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படிங்கறத காட்டுது. அதே போல பாருங்க 4ஆம் இடத்துல கேதுன்னா மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு மனசு சஞ்சலமாகவே இருக்கும், ஒரு மனசுல நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த செவ்வாயும் கேதும் சேரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்களும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனப்படுத்திக்கோங்க, கொஞ்சம் மனசை கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கறது அமைப்பு. அவரே 12ஆம் அதிபதியும் ஆகுறதுனால கொஞ்சம் பயணங்கள்ல கவனமா இருங்க. ஏன்னா 12னா பயணம், வெளிநாடு பயணம், வெளி தேச பயணம், கடல் தாண்டு மலை தாண்டி போறது எல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். அப்ப அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 4 இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது டிராவலிங் எல்லாம் போறத கொஞ்சம் இந்த மாதம் தவிர்த்து கொள்வது என்பது ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது குரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம், குரு போய் 2ல இருக்காரு தனஸ்தானத்துல. குரு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்பே. ஏதாவது ஒரு வழியில பணம், பொருளாதாரம், செல்வ செழிப்பு, உங்க பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் 10ல ராகு இருக்கிறனால தொழில ஒரு தொழில் இல்லைனாலும் இன்னொரு தொழில் அப்படின்னு மாத்தி மாத்தி கொடுத்துட்டே தான் இருப்பாரே தவிர ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தொழிலை கொடுக்காம அது போகாது இந்த 1.5 வருட காலங்களும். அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம 11ஆம் வீட்டுல இருக்கு. 11ஆம் வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாகிறார். அதாவது 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைய போகிறார். அப்ப இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக இப்ப ஜாக்பாட் மாதம். சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் தொழில் ரீதியாக, கொஞ்சம் லாபங்கள் ரீதியாக கொஞ்சம் பொறுமையா இருந்து கொண்டு போங்க. பூர்வீக சொத்து, அப்பா சொத்து இதுல எல்லாமே இந்த சனி வக்கர காலகட்டங்கள்ல எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டாம். சனி வக்கரமாக இருந்தால் பேச்சுவார்த்தை இது சார்ந்த விஷயங்கள் நீங்க நடத்தலாம். அதை பத்தின தனி பதிவாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ சனி வந்து இந்த காலகட்டங்கள் வக்கரமா இருக்கிறதுனால தொழில கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இது போல ஒரு வருடங்கள் இந்த 2.5 வருஷம் அப்படிங்கிறது கிடைப்பது ஒரு சிறப்பான ஒரு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ராகு 10ல இருக்கிறது, குரு 2ல இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப யோகமான அமைப்பு. சனி போய் 11ல லாபஸ்தானத்துல இருக்கிறது, இதெல்லாம் இனி எத்தனை வருடங்கள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஏதாவது ஜாதகத்துல தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோசியரை கூட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த நல்ல நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.